ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 4 எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹாருகா வந்துட்டு அவனோட அப்பா கல்லறையை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவன் அப்படியே பத்தியெல்லாம் ஏத்தி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி நினைச்சு பேசுறான். போன மாசம் மட்டுமே நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. புதுசா ஒரு கேமராமேன் வந்தாரு. ஆனா அவர் கேமராமேனா இல்ல போட்டோகிராஃபரான்னு சொல்லிட்டு தெரியல, ஏதோ ஒன்னு சொன்னாரு. ஆனா அவர் வந்துட்டு எங்களுக்கு புது ஸ்பான்சர் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இப்போ லாஸ்டா நடந்த ரேஸ்ல நான் வந்துட்டு 4th பிளேஸ்ல வந்தேன். இருந்தாலும் நான் இன்னும் வின்னிங் ஸ்டேஜ்ல போகல தான். பட் இருந்தாலும் ஜெயிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான். அடுத்து அப்படியே டிவில ஒரு பிரசன்டேஷன் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஹாருகா ஒரு ஆட்ல இப்ப நடிச்சிருப்பான் தெரியுமா, அந்த ஒரு ஆட வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஒரு சோடா கம்பெனியோட ஆட்ல தான் இவனை நடிக்க வச்சிருப்பாங்க. அதுல வந்து லாஸ்ட் கிளிப்பா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இப்ப கோயா வந்துட்டு லாஸ்டா ஒரு போட்டோ எடுத்தான் தெரியுமா, அந்த போட்டோவை ஆட் பண்ணி விட்டாங்க. அதாவது ஹாருகா அழுகிற போட்டோவை. இவன் இந்த வேலையை பார்த்து விட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறான். அடுத்து ஹாருகாவை முன்னாடி கூப்பிட்டு பேச சொல்றாங்க எல்லாரும் முன்னாடி. ஆனா ஹாருகா வந்துட்டு ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால ரொம்பவே பயந்துகிட்டு தாங்கி தாங்கி அப்படியே பேசுறான். அங்க ஹாருகா அப்படியே பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு அப்செட்டோட பெஞ்சில உட்காந்துடுறான். நேர கோயா வந்துட்டு என்னை மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பாக்குறான். நான் கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லுங்க, அந்த போட்டோவை எடுத்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அப்படின்ட்டு அவன் சொல்றான். போட்டோவை எடுத்தது நீங்க, ஆனா உங்க பர்மிஷனே இல்லாம அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஆமாடா, என்கிட்ட சத்தியமா அவங்க கேட்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அப்படியே ஹாருகா டென்ஷனா எஞ்சி வந்து இருந்தாலும் அந்த போட்டோ எடுத்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சரி மன்னிச்சிடா, உன்னோட பர்மிஷன் இல்லாம உனக்கு போட்டோ எடுத்ததுக்கு நான் சாதி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்லி பாக்குறான். இன்னும் இந்த மன்னிப்பு கேட்கிற சவகாசம் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா வந்து நிக்கிறான். நம்ம எதுவும் பண்ண முடியாதா, நம்ம ஸ்பான்சருக்கு அது பிடிச்சு போயிருக்கு, அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். ஆனா நான் அவங்களை யூஸ் பண்ணவே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். ஆமா, நீ யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கோட்டா அப்புறம் அவனோட ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. பின்னாடியே வந்துட்டு ஹாருகாவும் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஹாருகாக்கு நான் ஸ்டாப்பா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் கோயா வந்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் அதை கண்டுக்கவே இல்ல. கோட்டா பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டே வருது. நான் பெல்ஜோரினோ டீம்ல போய் ஜாயின் பண்ணதே ஹாரனாக்காக தான். ஆனா இப்ப வர அவனோட கான்டாக்ட் நம்பர் கூட நான் வாங்காம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சின்ன வயசுல இருந்து உன் கூட சுத்திக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட் நான் ஒருத்தன் டீம் வச்சிருக்கேன், ஆனா நீ என்னோட டீம் வந்து பார்க்காம பெல்ஜோரினோல அந்த பிளே பாய் கூட தான் போவேன்னு சொல்லிட்டு போனல, போ உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். ஹாரனா ஒன்னும் பிளே பாய் எல்லாம் கிடையாது, அவனுக்கு வந்து அவனோட ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நானுமே வந்துட்டு கோமாக்கி மோட்டார்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி சரி ரொம்ப சமாளிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டு போறான். அப்படியே கோட்டா பின்னாடி ஹாருகா கிட்ட வந்துட்டு இன்னுமாடா நீ கோயா மேல கோவமா இருக்கிற, அவர் நமக்காக ஸ்பான்சர் எல்லாம் பிடிச்சு கொடுத்து நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவர் கூட ஒழுங்கா பேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது கோயாவா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேருமே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. டேய் இப்ப அலைஸ் ரியாக்ஷன் கொடுத்தா கூட நான் ஒத்துப்பேன்டா, அவ வந்துட்டு கோயாவை இதுவரை பார்த்ததே கிடையாது. அவ சொல்றா நீ இத்தனை நாள் கோயா கூட தானே இருந்தா, அவர் பேர் கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். டேய் பேர் கூட தெரியாம எப்படா இத்தனை நாளா பழகுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் எங்க எத்தனை நாளா பழகுனேன், அவர் வந்துட்டு பேரை கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனதே கிடையாது, நான் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதுக்கடுத்து திரும்பவும் இவனோட போனை பாக்குறான். போன்ல இன்னுமே நிறைய மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்குது. டே நான் சத்தியமா ப்ராமிஸ் பண்றேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கு அப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னோட கேமரா மேல ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரிப்ளை பண்ணிடுறான். அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல ஹாரனா வந்துட்டு பைக்ல நிக்கிறான். அவனுமே இந்த பொண்ணை பார்த்து தான் கை காட்டுறான். இந்த பொண்ணுமே வந்துட்டு ஓடி போகுது. வந்துட்டு பெல்ஜோரினோட பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். நீ வந்துட்டு நேத்து உன்னோட லஞ்ச் பாக்ஸ் எங்க மறந்து வச்சுட்டு போயிட்டு, அதான் நான் வந்துட்டு உன்னோட ஸ்கூல் வர தேடி உன்னை பார்த்து இது கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். அப்படியே அந்த இடத்துல இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கோமாக்கி பசங்களா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, ஆமா அலைஸ் வந்துட்டு உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்ல அதனால தானா, சரி சரி அப்படின்னு சொல்றேன். ஆமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுல உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். அங்க அலைஸ் வந்துட்டு வாயை பத்திட்டு இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொல்லி வழி அனுப்பி வைக்க பாக்குறா. அப்படியே ஹாரனாவும் நேரா ஹாருகாவை பார்த்துட்டு நான் வந்துட்டு உன்னோட ஆட பார்த்தேன், அது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது, என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் ஆட்ல வரணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா நீ எனவே முந்தி அடிச்சுட்டு வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நீ லாஸ்ட் அழுது தெரியுமா தோத்ததுக்கு அப்புறம், அது அல்டிமேட் வேற லெவல் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை கேட்டுட்டு அவனுக்கு இனிமே டென்ஷன் ஆகி போயிருது. சரி தோக்குறவங்களுக்கு தான் அந்த வழியெல்லாம் இருக்கும், நான் தான் இதுவரை தோத்ததே இல்லை, எனக்கு அந்த வழியெல்லாம் இருந்ததே இல்லை, நான் வந்துட்டு ஒரு ஆட்ல நல்லா பயங்கரமா ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆட் கிரியேட் பண்ணி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போதைக்கு ஹாருகா இந்த 2 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர்லயும் ஒரே ஒரு எழுத்து தான் டிஃபரெண்டா இருக்குது. அதனால ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஹாருகாவை எப்பயும் போல ஹாருகானே சொல்லுவோம், ஏன்னா அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹாருனாவை வந்துட்டு இனிமே சாட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஏன்னா அவனோட ஃபுல் நேம் வந்துட்டு ஹாருனா சாட்சுகி. நான் தான் சாட்சுகின்றது பொண்ணு பேர் மாதிரி இருக்கு, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இந்த 2 பேரும் சொல்றப்ப எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் வருது, எப்ப நான் பேரை மாத்தி சொல்லி எனக்கே தெரியல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டம், அதனால நம்ம இனிமே அவனை சாட்சுகின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாட்சுகி கிளம்பினதுக்கு அப்புறம் ஹாருகா வந்துட்டு போன் எடுத்து முதல் வேலையா கோயாவை பிளாக் பண்ணி விட்டுறான். அடுத்து அப்படியே ஹாருகா வச்சு நிறைய போட்டோகிராஃபி ஷூட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கோயாவுமே அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். சாய்கோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவ ஹாருகாவை பார்த்துட்டு ஹாருகா நல்ல ஒரு மாடலாவே தெரியும் போல, நமக்கு நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு கோயாவுமே எல்லா ஆங்கிளையும் வச்சு பாக்குறேன், இவன் பார்க்க ஹீரோ மாதிரியா தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாய்கோவுமே வந்துட்டு கொஞ்ச நாளா நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு கேட்கறா. இல்ல உண்மையை சொல்ல போனா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான். அவன் இப்படி ஹாப்பியா இருக்கிறத பார்த்து சாய்கோவுமே அவனை பார்த்து சிரிக்கிறா. இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண கம்பெனி தான் வந்துட்டு ஹாருகா வச்சு இப்ப போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அப்ப அந்த கம்பெனியோட ஓனர் அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு கோயாவை போட்டோ எடுக்க கூப்பிடுது. ஆனா கோயா வந்துட்டு எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணதா பாக்க, நான் ஜஸ்ட் ஹாருகாக்கு ஒரு கார்டியன் மாதிரி தான் நீ கூட வந்து, நான் எதுவும் போட்டோல எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா நீங்க போன வாட்டி எடுத்து கொடுத்த போட்டோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவன் அழுகிற மாதிரி இருந்த போட்டோ அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆனா அந்த போட்டோ நான் தான் உங்ககிட்ட அனுப்புறேன், அவனோட பர்மிஷன் கூட இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. இல்ல இருக்கட்டும், இன்னைக்கு வந்து சீஃப் போட்டோகிராஃபர் அவர் ஷூட் பண்றதுக்கான நாள், நான் அவரோட வேலையில கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் கோயா. அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த போட்டோகிராஃபருமே வந்துட்டு இல்ல அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது,
எனக்குமே அந்த போட்டோ நீங்க எடுத்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நானுமே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா அந்த ஒரு போட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இங்க ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவே செஞ்சோம். உங்களோட பேஷன், டிட்டர்மினேஷன் அது எல்லாத்தையுமே அந்த போட்டோல எங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். யார் இவனுக்கு பழைய மெமரிஸ் வந்துருது, அதனால லைட்டா அப்படியே அவளை கத்திடுறான். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல என்னோட போட்டோஸ் எதுவுமே நல்லா இருக்காது, எனக்கு போட்டோ எடுக்கலாம் தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். அதுக்கப்புறமா சாய்கோ வந்துட்டு அவனை கூப்பிடுறான். அதுக்கப்புறமா தான் அவன் கொஞ்சம் காம் டவுனே ஆகுறான். எல்லாரும் இவனை பாக்குற பார்த்து இவனுக்கு என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். அடுத்து சாய்கோ வந்துட்டு ஹாருக்காவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறா. நான் தான் இந்த மேகசினோட சீஃப் எடிட்டரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு குழந்தை பிரச்சனை பண்ணிட்டு வெளியே ஓடிச்சு தெரியுமா, அது வந்துட்டு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், அவன் மேல நீ எதுவும் கோவப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கே இப்ப அவனை பாக்குறப்ப ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்குது. அவனுக்கு இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தி எல்லாம் சுத்தமா எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப பாரு அவன் வந்துட்டு F4ல அவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா நீங்க வந்துட்டு அவர் மேல நான் கோவமா இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்களே, அப்பெல்லாம் இல்ல, நான் அவனு கோவமால இல்ல அப்படின்ட்டு ஹாருக்கா சொல்றான். இப்ப அவனை பாக்குறப்ப உனக்கு பொறுப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் காலை எங்கேயும் நிப்பாட்ட கூட மாட்டான், அந்த அளவுக்கு ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் வந்துட்டு ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டா இருந்தான், நல்ல ஸ்டோரி எல்லாம் எழுதுவான் போட்டோ எடுத்து. 12 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்காக டோஹோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போனான். ஆனா அங்க வந்துட்டு அப்ப ரொம்ப பெரிய ஒரு எர்த்குவேக் நடந்தது. அதுக்கடுத்து என்னால அவன் கூட சரியா கான்டாக்ட் பண்ண முடியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அவனை பார்க்கவே போனேன். நான் ரொம்பவே லேட்டா தான் போயிருந்தேன். எர்த்குவேக் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறமா தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு அங்கதான் ஒரு இடத்துல அவனை பார்த்திருப்பான். அவனுமே வந்துட்டு சிரிச்சு ஹாய் காட்டுறான். அவன் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அங்க டிசாஸ்டர் நடந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்திருப்பான், அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்றான். அந்த போட்டோல ஒரு பொண்ணு சுனாமிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கும். அந்த ஒரு போட்டோவை அவன் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ஃபுல்லா ஹேட்ரட் தான் வந்தது. எல்லாருமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போட்டோ எடுக்க பதிலா அவன் அந்த பொண்ணாவது காப்பாத்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல அவனை எக்கச்சக்கமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்கோவுமே அவன் ஃபீல் பண்றதை பார்த்து இவளும் ரொம்ப அப்செட்டா தான் இருப்பா. அந்நேரம் அவ கையில ரிங் இருக்கும், அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. இப்ப பாக்குறப்ப அவ கையில ரிங் இல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவன் எந்த ஒரு மனுஷங்களையுமே போட்டோ எடுக்கிறதே இல்ல, கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டான். இருந்தாலும் அவன் இதை என்கிட்ட டைரக்டா சொன்னதெல்லாம் கிடையாது. நான் போட்டோ எடுக்க மாடல்ஸ் எல்லாம் நிறைய கூட்டு வருவேன், அவங்க வந்து போட்டோ எடு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு அவன் போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எப்பயுமே தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஃபர்ஸ்டா போட்டோ எடுத்ததே உனையதான். உனைய பத்தி பேசும்போது அவன் வந்துட்டு பழைய மாதிரி பேசவே செய்வான் என்கிட்ட. அது மட்டும் இல்லாம நம்மளோட கிளைண்ட் வந்துட்டு உனைய அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா அவன் வந்துட்டு அதுக்கு முடிஞ்ச வரை பாசிபிளா போராடி அதை வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல வச்சுட்டான். ஏன்னு கேட்டதுக்கு நீ வந்துட்டு என்னைக்கு ரியலா வின் பண்றியோ அன்னைக்கு தான் அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவர் என்கிட்ட இதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கா சொல்றான். அவன் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல உங்ககிட்ட எங்க சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. ஏன்னா இப்ப வரை அவன் எதுக்காக மனுஷங்களை போட்டோ எடுக்கிறது இல்ல, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவன் உண்மையிலேயே எப்படிதான் ஃபீல் பண்ணா, அது எதையுமே அவன் அந்த முக்கியமான விஷயத்துல என்கிட்ட ஷேர் பண்ண கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பக்கம் கோயா தனியா வெளியே வந்துட்டு நான் எதுக்கு இப்ப வெளியே வந்தேன், சரி நான் முதல்ல ஹாருக்கா கிட்ட சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறான். ஆமா அவன் தானே பிளாக் பண்ணிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா ஹாருக்கா வந்துட்டு இவன் அன்பிளாக் பண்ணிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணிருக்கான். நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரி நீங்க சாட்டர்டே ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா என் கூட வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப அப்படியே சாட்டர்டே ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஹாருக்காவோட அப்பா கல்லர் இருக்கும் தெரியுமா, அங்கதான் வந்துட்டு மறுபடியும் போறாங்க. அங்க வந்துட்டு கோயாவும் நான் அவங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், இது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க வரப்ப ஆமா இது வந்துட்டு என்னோட குடும்ப கல்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கா சொல்றான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, என்னோட அப்பா வந்துட்டு ஸ்டேஜ்ல என்ன தூக்கி வச்சுட்டு நின்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். மறுபடியும் அது மாதிரி எங்க அப்பா தூக்கி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு வருஷம் என்னோட அப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்தது. இவன் வந்துட்டு அவங்க அப்பா ஒரு கேமுக்கும் போறதுக்கு முன்னாடி வாசல் வர வந்துட்டு அப்பா அவங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, அப்பா அவங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்சுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி ஒரு நாள் மேட்ச் நடக்க போற அன்னைக்கு ரொம்பவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலையில இவன் உட்காந்து டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அதே மாதிரி வெளியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த டிராயிங்கை காட்டி அதுல வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இவன் வாயிலே அதை சொல்லவும் செய்யறான். அன்னைக்கு மலையில நடந்த ரேஸ்ல என்னோட அப்பாவோட கார் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு. நான் தான் என்னோட அப்பா கிட்ட அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ற வார்த்தையா சொல்லி சொல்லி அவங்களை இன்னுமே அதிகமா புஷ் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தோணும் அப்படின்ட்டு சொல்றேன். இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றேன். இல்ல ஒருவேளை இருக்கலாம், அன்னைக்கு வேற மழை நல்லா பெஞ்சுக்கிட்டு இருந்தது, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட உயிருக்கே ஆபத்து தான் அது. நான் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசின ஒரு வார்த்தை தான் அவரை வந்துட்டு இனிமே ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சவரை நம்ம ஒருத்தருக்காக சியர் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்காக கிடையாது, நமக்காக தான் நம்ம அதை பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு என்னைய கூட எடுத்துக்கலாம். நானுமே வந்துட்டு எனக்காக தான் எங்க அப்பாக்கு சியர் பண்ணினேன். என்னோட அப்பா வின் பண்ணாங்க அப்படின்னா நானுமே அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் நான் அதை பண்ணினேன். இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு கோயா ஏதோ சொல்ல வர அந்நேரம் ஹார்க்கா வந்துட்டு சரி பத்தி எடுங்க அப்படின்னு சொல்றேன். கோயா பின்னாடி திரும்பி பத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டு மனுஷங்களை போட்டோ எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேனே, சாய்கோ தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு ஹாருக்கா சொல்றேன். அந்த பத்தி அப்படியே ஏத்தி வச்சுட்டு ஹாருக்கா அவங்க அப்பா கிட்ட எப்பயும் போல பேசுறான். அப்பா நேத்து நான் ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அது வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்காருல்ல இவர்தான் அந்த ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டே நான் கேமராமேன் இல்ல போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு ஹாருக்காக சிரிப்பா இருக்குது. அடுத்த வாட்டி நான் அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல நிக்கும் போது இவரு அதாவது கோயா வந்துட்டு என்னைய போட்டோ எடுப்பாரு, அதை வந்துட்டு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். கோயாவுமே ஹாருக்காவோட அப்பாவை பார்த்து ப்ரே பண்ற மாதிரி நான் கண்டிப்பா அவன் வின் பண்ணானா அதை போட்டோ எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேன், அது வந்துட்டு என்னோட ப்ராமிஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு எபிசோட்ல நீங்க ரேசிங் எதையும் பார்த்திருக்க முடியாது, ஆனா ரெண்டு அழகான ஸ்டோரியை கன்வே பண்ணிருப்பாங்க. ஹாருக்கா யாரு, எதனால அவன் ரேசிங் பண்றான் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவே டீடைலா கொடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கோயா எதுக்காக மனுஷங்களை போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் பாதி சொல்லியிருப்பாங்க. இன்னும் மீதி இருக்குது, அதை போக போக அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹாருக்காவை ஆசைப்பட்ட மாதிரி அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல போய் நிக்கிறானா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.